அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இது எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த உலர்ந்த பொடியாக நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் ஆயிலாக நம்ம ஆயிலில் யூஸ் பண்ணுவோம். அது உண்மைதாங்க. ஆனால் இப்படி யூஸ் பண்ணி பாருங்க, இன்னும் தலைமுடி நமக்கு ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தலைமுடி நமக்கு வலிமையாக இருக்கும். கிரே ஹேர் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த நரை முடி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இது எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த உலர்ந்த பொடியாக நம்ம யூஸ் பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நிறைய மூலிகை சார்ந்த விஷயங்களுக்கு, தைலங்களுக்கு, உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துக்கு எல்லாமே முக்கியமாக இந்த மூலிகையை பற்றி சொல்லியிருக்காங்க. அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரியாத சில முறைகளும் இருக்குது. இதை இப்படி பயன்படுத்தி பாருங்கள். ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம காலமாக பயன்படுத்திட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த கருவேப்பிலையை இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த 5 வகையான பிரச்சனைகளும் உங்களுக்கு காணாமல் போயிடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ முதல்ல கருவேப்பிலை அப்படின்னு சொன்னாலே ஹேருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். இந்த தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கருவேப்பிலை இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் ஆயிலாக நம்ம ஆயிலில் யூஸ் பண்ணுவோம். அது உண்மைதாங்க. ஆனால் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் தலைமுடி நமக்கு ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்கும். இந்த கருவேப்பிலையை என்ன பண்ணணும்னா, அரைச்சி, இந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 hours இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் விட்டு, ஸோ நமக்கு இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயில் இந்த கருவேப்பிலையை தயிரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 5 to 6 hours அப்புறம் இதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் நிறைய வேண்டாம். அந்த கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அது மூழ்கிற அளவுக்கு விட்டாலே போதும். நல்லா திக்காக அந்த எண்ணெய் டார்க் க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆயிலை ஹேருக்கு அப்ளை பண்ணி பாருங்களேன். ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாயிருக்கும். தலை முடியோட இந்த வேர் பகுதி நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தலைமுடி நமக்கு வலிமையாக இருக்கும். கிரே ஹேர் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த நரை முடி, அந்த வெள்ளை முடி நமக்கு சரியாகிறதுக்கு இந்த கருவேப்பிலை நம்ம அரைத்து இந்த விழுதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி துவையலாக நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த துவையல் இதனோட கொஞ்சமாக இஞ்சி, ஸோ நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்கும் போது வாரத்துக்கு 3-4 முறை இந்த கருவேப்பிலை துவையலை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அதே மாதிரி ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு 3வது முக்கியமான விஷயம், ஜீரண சக்தி அதிகரிக்க. இந்த ஜீரண சக்தி நமக்கு அதிகரிக்க கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம்? மோரோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். சாப்பிட்டோன்னே எனக்கு டைஜஷன் நார்மலாகவே இல்லைங்க, சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசமாகுது, சரியாகவே எனக்கு மோஷன் போக மாட்டேங்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த செரிமானம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம கருவேப்பிலை மோராக குடிக்கலாம். இது எப்படின்னா, கருவேப்பிலையை நல்லா அரைச்சிக்கணும். ஸோ அம்மியில் வச்சோ இல்லை மிக்சிலையோ நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 300 ml அளவுக்கு மோரில் இந்த உருண்டையை நல்லா கலந்துருங்க. கொஞ்சமாக உப்பு, நிறைய போகணுன்னு கிடையாதுங்க, கொஞ்சமாக நமக்கு ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மோரை நம்ம குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்போது அந்த கருவேப்பிலையோட ஃபைபர் கண்டென்ட், இதில் இருக்கக்கூடிய ரிச் அயன்,
கால்சியம். ஸோ இது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான முழு ஆற்றலையும் சக்தியையும் இது நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறி இந்த வாயு தொல்லை நமக்கு சரியாகும், மலச்சிக்கல் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதனோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை இப்படி நம்ம மோராக எடுத்துக்கும் பொழுதும் ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பசியே இல்லைங்க, மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம், நம்ம டைஜஷன், நிறைய பேருக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதற்குமே இந்த கருவேப்பிலை இப்படி எடுத்துக்கலாம். முக்கியமாக 5வது விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அரைச்சோ இல்லை பொடியாக கருவேப்பிலையை நல்லா உலர்த்தி பொடி செய்து எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுடரை நம்ம தேன் விட்டு கலந்து சாப்பிடணுங்க. ஸோ இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த லங் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு, டைஜஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு, மோஷன் நமக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி இருக்குது பார்த்திங்களா, இதனோட தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்கு நம்ம கருவேப்பிலை பொடியை இப்படி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி நம்ம தினந்தோறும் நம்ம உணவு சமைக்கிறோம் இல்லைங்களா, அந்த உணவில் தாளிதம் செய்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு இறங்க ஆரம்பிக்கும். இதில் கருவேப்பிலை ஜூஸாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலை ஜூஸாக நம்ம குடிக்கும்போது இதனால் என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ பீரியட்ஸ் வந்து நார்மலாகவே இல்லைங்க. ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போது அதிகமான பெயின் இருக்குது. ஸோ பெரும்பாடு, டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ அதிகமான மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து எனக்கு நார்மலாக இல்லை, எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது, கிளாட்ஸ் இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் கருவேப்பிலையை அரைச்சு பயன்படுத்தலாம். எப்படி? ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி இதை தண்ணீரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸாக நம்ம குடிக்கலாம். டெய்லி காலையில் இல்லைன்னா வாரத்துக்கு 3-4 முறை இது 50 60 ml அளவுக்கு இதை ஜூஸாக குடிக்கலாம். ஸோ கருவேப்பிலையை இப்படி பயன்படுத்தும் போது தான் நம்ம உடலுக்கு தேவையான முழு ஆற்றலும் கிடைக்கும். இந்த 5 வகையான விஷயங்களுக்கும் இந்த ஒற்றை மூலிகை எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். உங்கள் உடல் நலனில் ஏதாவது பாதிப்புகளோ இல்லை பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.